கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிச்சயமாக உங்க வாழ்க்கையில பலத்த கிரிகளை, எண்ணி முடியாத அதிசயங்களை நிச்சயமாய் செய்வார். நம்ம ஜெபமனோமா. பரிசுத்த தேவனே, இந்த புதிய நாளிலே கூட புதிய புதிய காரியங்களை உங்களுடைய பிள்ளையோட வாழ்க்கையில செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களோடு பேசுங்க, இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். எடுத்து வாசிப்போம். எபேசியர் 6ஆம் அதிகாரம், அதுல 9ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். எபேசியர் 6:9. எஜமான்களே, அப்படியே நீங்களும் வேலைக்காரர்களுக்கு செய்ய வேண்டியகளை செய்து, அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமானவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்றும் அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை என்றும் அறிந்து கடும் சொல்லை விட்டு விடுங்கள். கர்த்தருக்கு சோத்திரம். எஜமான் வேலை செய்கிற இடத்துல, நம்ம பணிபுரிகிற இடத்துல என்ன பண்ணணுமா, நம்மளுக்கு எல்லா எஜமானன் யாரா? சில பேர் எனக்கு எஜமான் நீங்க தான் எஜமானன். நம்மளுக்கு எஜமானன் இந்த முழு உலகத்துக்கு எஜமானன், நம்முடைய சரீரத்துக்கு எஜமானன், நம்முடைய குடும்பத்துக்கு எஜமானன். யாருக்கு? வானத்தை பூமி உண்டாக்கின நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் நம்மளுக்கு எஜமானனா இருக்கிறார். வேலைக்காரருடைய கண்கள் எஜமானையே நோக்கி இருக்குமா போல. நிச்சயமாக இந்த இடத்துல சொல்லப்படுறது முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, எல்லாத்தையும் பட்சபாதமா என்ன பண்ணுங்க, நடந்து கொள்ளுங்க. ஒரு வாழ்க்கை மாதிரி அப்படி செய்யாதபடி யோசனை சொல்லுது, கடும் சொற்களை விட்டு விடுங்கள் என்று சொல்லி. கடுமையான சொற்கள். வேலை சிலத்துல ஒருத்தன் கடுமையான சொல்றாருன்னா வேற கடைக்கு போயிடுவான். வேற கடைக்கு என்ன பண்ணுவான், இந்த காலம் எப்போ பார்த்தாலும் நேன் திட்டிகிட்டே இருக்காரு. வேலை செய்ய வேற இடத்துல என்ன பண்ணுவான், வேலைக்கு போயிடுவான். அங்கே கடை சொல்றா அவன் என்ன பண்ணுவான், மருத்துவத்து வேலைக்கு போயிடுவான். அப்போ கடுமையான கடும் சொற்கள் மனசை என்ன பண்ணுவோம், அதை காயப்படுத்தும். சில பிரசங்கத்தை என்ன பண்ணுவாங்க, வசனத்தை எடுத்து விசுவாசி மூலம் வீசுறது. நீ அதை பண்ணிட்ட, இதை பண்ணிட்ட, அப்படி பண்ணிட்ட, பண்ணிட்டு. ஆனாலும் பாருங்க, இந்த இடம் சொல்றது கடுமையான சொற்கள். ஆண்டவர் பாருங்க சொல்ற, அப்போ கடும் சொற்களை என்ன பண்ணு, விட்டு விடுங்க. இன்னொருத்தர் போட்டுக்கு கடுமையாக பேசும்பொழுது அது என்ன பண்ணும், நாசம் அடைவார்கள். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கடும் சொற்களை என்ன பண்ணும், கடுகு போட்டால் வெடிக்கும். சாப்பாடுல குழம்பு போட்டால் எனக்கு கடுகு போட்டால் வெடிச்சு மனம் வரும், நல்ல வாசனை கொடுக்கும். அந்த கடுகு சொல்லலை. இது வார்த்தையை டப டபன்னு பேசும்பொழுது, அதை கடுமையாக பேசும்பொழுது என்ன பண்ணும், அவங்களை என்ன பண்ணும், அது வெடிக்காம உறவுகளை அது சிதைக்க காணப்படுது. நம் உறவுகளை தக்க வைத்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் எப்படி இருந்தா, நான்லாம் இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில வந்ததை நோக்கம், என் இதயத்தில் ஆண்டவர் வந்தது முக்கியமான ஒரு காரியம். அவருடைய அன்பு என்னை ஈர்த்தது. அவருடைய அன்பு என்னை கவர்ந்து கொண்டது. அவருடைய அன்பான வார்த்தைகள், நான் உன்னை தாய் போல உன்னை தேற்றுவேன், தந்தை போல உன்னை அணைப்பேன். ஆனால் சின்ன வயசுல தாய் அந்த இருதயத்துக்காக இறந்து விட்டாங்க தாய். ஆனாலும் அந்த தாயுடைய இருதயத்துக்காக இயங்குவேன். ஆனாலும் ஆண்டவர் தாயாக, தகப்படாக நம்மளை அரவணைக்கிற நல்ல தேவன். அப்போ நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய வேலை ஸ்தலங்களை அரவணைக்கிறவர்களாக நம்ம காணப்படணும். இவங்களை போனால் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு அரவணைப்பு வரும். ஒரு தாயை போல அந்த ஃபீல் பண்ணக்கூடிய அந்த இருதயம். ஐயோ ஏண்டா வந்தோம், ஏண்டா பார்த்தா அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடாது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கடும் சொற்களை என்ன பண்ணும், விட்டு விடுங்க. வீட்டுக்குள்ளே பார்த்தா கணவன் மனைவிக்குள்ள கடுமையான, இங்கே கணவன் ஒன்று பேச, மனைவி ஒன்று பேச, பிள்ளை ஒன்று பேச, டப்பு டப்பு டப்புன்னு பாத்திரம் ஒழுக்கம் பறக்கும். அப்பெல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம ஆண்டுடைய பிள்ளைங்க என்ன பண்ணும், எப்போதும் சந்தோஷமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். கடுமையானது எது கடும் சொல்லப்பட்டு வேதனைப்பட்டு நம்மளும் ப்ரெஷர் அதிகமாகி நம்மளே வியாதியை வர வச்சுக்கணும். ஆண்டு சொல்ல அன்பாயிரு. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது. அப்போ கடும் சொற்கள், அந்த சொற்களிலே அது கடும் சொற்களை பேசான்னு சொல்ல, அதை விட்டுங்கிறார். இதுவரை பேசிட்டு இருக்கோமா, இனிமேல் முடியாது, அதை பேச விட்டுருவாங்க. அம்மா அப்பா பேசுனா பிள்ளைங்க போல, என் பிள்ளைங்க அவங்க அப்பா சொல்லணும். எங்கள் அப்பா எப்பவுமே கடுமையாக சொல்ல பேச மாட்டார். எங்கள் அப்பா எப்போ பார்ப்பேன், எங்கள் அம்மா எப்போ பார்ப்பேன்னு சொல்லிட்டு அவங்க ஏக்கத்தோடு கூட இருக்கத்தக்கிறாங்க. அப்படியோட அன்பான வார்த்தைகளை நாம் குடும்பத்திலே உபயோகிக்கும் பொழுது, வேலை ஸ்தலத்தில் உபயோகிக்கும் போது, ஊழியத்திலே உபயோகிக்கும் பொழுது, தாவீதை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, தாவீது தன் திறமையினாலே தன் மந்தை இனத்தை நடத்தினான் என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த ஆடுகளை அவன் மேய்த்தான். பாருங்க, அந்த ஆடுகளை பாருங்க, அந்த ஆடுகள்னா மனுஷன், அந்த அவங்க வேலையாட்கள், விசுவாசம்னு சொல்லலாம். அவங்க மேல ரொம்ப கரிசனையா இருந்தானா. ஆண்டவர் சொல்றார், இவன் இந்த தாவீது அதிகமாக முதல்ல தேவனை நேசிக்கிறான், ரெண்டாவது என்ன பண்ணான், தன் கொடுத்த அந்த ஆத்துமாக்களை என்ன பண்றான், அவ்வளவாய் நேசிக்கிறான்.
ஆமா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவ பிள்ளைகளே, கடும் சொற்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. அது சின்ன, அதாவது கோவப்பட்டு பிள்ளைகளை கண்டிக்கிறது வேற, கோவப்பட்டு இந்த மாதிரி செய்யக்கூடாது, இப்படி செய்யணும். ஆமா, அது கண்டிப்பா செய்யணும். அதனால கோபமே படக்கூடாது. கோபம் கண்டிப்பா பண்ணணும். எதுக்கு நம்ம பேசணுமோ பேசிதான் ஆகணும், பேசாம இருக்கக்கூடாது. பேச வேண்டிய காரியத்தை பேசணும். ஆனா கடும் சொற்களை விட்டு விடும் பொழுது நீங்கள் சமாதானத்தை பெற்று நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள், உறவுகள் காத்துக்கொள்வீங்க. ராஜாதி ராஜா உங்களை ஆஸ்வதிப்பார். பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, உடைய பிள்ளைகளோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இந்த கடுமையான சொற்களை நாங்கள் விட்டு நீ கொடுக்க இந்த அன்பான வார்த்தைகளை நாங்கள் கவனமாய் பேசி உறவுகளை தக்க வைத்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுக்கு எஜமான நீங்க தான், எங்களுக்கு குரு நீங்க தான் ஆண்டவரே. சில பேர் எனக்கு குரு நீங்க யாரும் இல்லைங்க, எங்க குரு நீங்க தான், எங்கள் எஜமான நீங்க தான், எங்களை ஆளுகை செய்யுங்க. உங்களுடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள் ஆஸ்வதிக்கட்டும், ஆசிர்வாதமாய் மாற்றணும். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக.